வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கோபியை டாடி ஒரு நிமிஷம் இப்படி வாங்கன்னு இனியா கூப்பிடுறாங்க. வாங்க டாடின்னு கூட்டிட்டு போக என்னடா நீங்கிற மாதிரி சுதாகரும் அவர் ஒய்ஃபும் நிதிஷை பார்த்துடுறாங்க. எல்லாம் உன்னாலதான்டா அப்படின்னு சுதாகர் மகன்கிட்ட கோவப்பட இனியா அவங்க டாடியை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு வர்றாங்க. என்னம்மா அப்படின்னு கோபி கேட்க, இல்லை டாடி, விஷயம் தெரிஞ்சதும் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு இனியா சொல்ல, ஏய் நீ கரெக்டாக தானே செஞ்சிருக்க, அதில் என்ன தப்பு? நீ என்கிட்ட தானே வந்து சொன்ன, இனிமே நீ இங்கே இருக்க வேண்டாம், வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்கிறாரு கோபி. இல்லை டாடி நான் வரல அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ந்து போகிற கோபி, என்ன இனியா ஏன் அப்படின்னு கேட்க, அம்மாவாலையும் பாட்டியாலையும் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது அப்படின்னு இனியா சொல்ல, அவங்கள பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பேசிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு கோபி சொல்ல, வேண்டாம் டாடி இத நான் பாத்துக்கிறேங்கிறாங்க இனியா. இங்க இருந்து நீ என்ன பண்ண போறேன்னு கோபி கேட்க, இங்க என்னை யாரும் டார்ச்சர்லாம் பண்ணல டாடி, நல்லா தான் பாத்துக்கிறாங்க அப்படின்னு இனியா சொல்ல, அப்போ உன் புருஷன் ட்ரக் எல்லாம் எடுக்கிறான், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லையான்னு கேட்கிறாரு கோபி. டாடி அங்கிள் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. யூரோப் ட்ரிப் வரையிலும் அவரு நல்லா தான் இருந்தாரு. ஆகாஷ் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் மறுபடியும் இதை ஆரம்பிச்சிருக்காரு. அத முன்னாடியே சொல்லாததும் நம்ம தப்பு தானே அப்படின்னு இனியா சொல்ல, நீ என்ன காரணம் சொன்னாலும் நீ இங்க இருக்கிறது சேஃபே இல்ல, எனக்கு பயமா இருக்கு, நீ என் கூட கிளம்பி வந்துருங்கிறாரு கோபி. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, என்னோட கன்ஃபியூஷன் தீர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேனே அப்படின்னு இனியா சொல்ல, என்னம்மா சொல்ற, இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எல்லாம் தெரிஞ்சு உன்னை எப்படி இங்க விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு கோபி கேட்க, யாரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணலையே, நான் தானே சொல்றேன் இங்கே இருக்கேன்னு அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க, என்னன்னு ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு சுதாகர். என்னால எப்போ முடியாதுன்னு தோணுதோ அப்ப நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போலாம், அது வரைக்கும் என்ன ஏன் போக்கிலேயே விட்டுடுங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல, ஏ இனியா என்ன அப்படின்னு பதறாரு கோபி. ப்ளீஸ் டாடி வாங்க 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 டாடி அப்படின்னு நாங்கள் நின்றுட்டு இருக்க கோபிக்கிட்ட சொல்லிட்டு இனியா உள்ளர போறாங்க. ரொம்பவே சங்கடமா இருந்த நிதிஷோட அம்மாவும் அப்பாவும் ஒரு எதிர்பார்ப்போட அவங்கள பாக்குறாங்க. சுதாகர் ஒரு அட்டெண்டர் மாதிரி நின்றுட்டு இருக்க கோபி அவர் பக்கத்துல போய் நின்று, எங்க மொத்த குடும்பமுமே என்னென்னமோ நினைச்சு என்னென்னவோ ஆசைப்பட்டு இனியாவை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் நடக்கும்போது, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் கூட பாக்யாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை பண்ணினீங்க, 2 ரெஸ்டாரண்ட்டையும் எப்படியோ வாங்கிட்டீங்க. ஆனா அப்பவும் கூட நாங்க எல்லாருமே அமைதி காத்தோம். இனியா எங்க பொண்ணுங்கிறதுக்காக, அவ எதிர்காலத்துக்காக அமைதியா இருந்தோம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டோம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி எங்க பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என் பொண்ணு இங்க இருக்க கூடாது, எங்க கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவ தான் இங்கே இருக்கேன் டாடின்னு சொல்றா, இங்கே இருக்கிறதுலயே பிடிவாதமா இருக்கா அப்படின்னு கோபி சொல்ல, கண்ணுல ஒரு சின்ன நிம்மதியோட சுதாகர் பார்க்க, அப்பவும் நிதிஷ் அதே மாதிரி முறைச்சிட்டு பாக்குறாரு. என் பொண்ணு கேக்குற ஒரே காரணத்துக்காக தான் அவளை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். இனியா எங்களுக்கு ஒரே பொண்ணு, அவளை கண் கலங்காம நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் அவ எந்த கஷ்டமுமே பட்டதில்லை. அதே மாதிரி எங்க பொண்ணு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் அனுபவிக்க கூடாதுங்கிறாரு கோபி. இனியாவுக்கு சின்னதா கூட எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது அப்படின்னு சுதாகர் சொல்ல, நிதிஷ் முகத்தை திருப்பிக்கிறாரு. தாங்க முடியாம இனியா பக்கம் திரும்புற கோபி இனியாவோட முகத்தை பார்த்துட்டு அப்படியே நெஞ்சில சாட்சிக்கிறாரு. பத்திரமா இரு இனியா அப்படிங்கிற கோபி மகளோட தலையை தடவி கொடுத்துட்டு நிதிஷ ஒரு முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அவர் போனதும் சுதாகரை இனியா திரும்பி பார்க்க, அவர் அவங்க பார்வையை சந்திக்க முடியாம முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சுதாகர் சோஃபால உட்கார்ந்துருக்க இனியா அந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க. ஏதோ சொல்லலான்னு வாயெடுத்து அப்படியே மூடிக்கிறாரு. இனியா கிச்சனுக்கு போய் வாட்டர் பாட்டில தண்ணி எடுத்துட்டு திரும்ப, இனியா அப்படின்னு கூப்பிட அவங்க திரும்பி பாக்குறாங்க. இங்க வாமா அப்படின்னு சுதாகர் கூப்பிட திரும்பி வர்றாங்க இனியா. உட்காருமான்னு அவர் பக்கத்துல இடத்த காமிக்க இனியா உட்கார்றாங்க. நீ இன்னும் தூங்கலையாமா அப்படின்னு கேட்க இனியா அமைதியா இருக்காங்க.
நிதிஷ் இன்னும் வரல. வந்துருவான். நான் தான் அவனை ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையை அனுப்பியிருக்கேன். வந்துருவான். நல்லபடியா நடந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல திருஷ்டி பட்ட மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. உன் அப்பா வந்து சண்டை போட்டதை தான் சொல்றேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, டாடி பேசினதுதான் தப்பா? அதுக்கான ரீசன் தப்பு இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயம் நிதிஷ் லைஃப்ல நடந்திருக்கு. இப்பவும் என்னென்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு இனியா வேகமா பேச, நீ டென்ஷன் ஆகாதம்மா, கூல் யுவர் செல்ஃப். உங்க அப்பா பேசுனதை நான் தப்பாலாம் சொல்லல. அவர் இங்க வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீ உருவாக்கிக்க வேணான்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, இப்ப ஏன் மேல தப்பா? என்ன அங்கிள் அப்படின்னு இனியா கேட்க, இனியா நான் சொல்லி முடிச்சிடுறேம்மா. நிதிஷை பத்தி ஒரு விஷயம் உனக்கு தெரிய வருதுன்னா நீ எங்க கிட்ட தானே முதல்ல சொல்லி இருக்கணும். எதுக்கு உங்க அப்பா கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சுதாகர் ரொம்ப நல்ல மனுஷனா கேட்க, உங்ககிட்ட சொன்னா எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அங்கிள் அப்படின்னு செம்ம பதிலடி கொடுக்குறாங்க இனியா. கொஞ்ச நாளாவே நிதிஷோட நடவடிக்கையே சரியா இல்ல. அத பத்தி கேட்கும் போதெல்லாம் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் சமாளிச்சிருப்பீங்க. அதனாலதான் நான் டாடி கிட்ட சொன்னேன் அப்படின்னு இனியா சொல்ல, முகத்தை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு, சரி ஓகே இந்த தடவை சொல்லிட்டேன், ஆனா இனிமே ஏதாவது பிரச்சனைன்னா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பெண் குழந்தை இல்லம்மா, நான் உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீயும் என்ன உன் அப்பாவா நினைக்கலாம் இல்ல? உன் அப்பா கிட்ட பேசுற மாதிரியே நீ என்கிட்டயும் பேசலாம். அப்புறம் நிதிஷ் அவன் என்னமோ புத்தி கெட்டத்தனமா சில தப்புகள் பண்ணிட்டான். இனிமே அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். நிதிஷ் இனிமே ஒழுங்கா நடந்துக்குவான். அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? உன் அப்பா கூப்பிட்டு நீ போகாம இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. இது உன் வீடுமா, நீ இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். திரும்பவும் நான் சொல்றேன், நிதிஷால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நிதிஷ்க்கு இனிமே நான் பொறுப்பு அப்படின்னு சுதாகர் சொல்ல, நம்மளுக்கே நம்பிடலாம் போல தோணுது. அப்போ நிதிஷ் அங்க வர, நிதிஷ் அப்படின்னு கூப்பிட அவரு நின்னுடுறாரு. சுதாகரும் இனியாவும் எழுந்து நிக்க, இனியா நீ போம்மா, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, இனியா சுதாகரையும் நிதிஷையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. இனியா கிளம்பினதும், டேய் எங்கடா போயிட்டு வரேன்னு சுதாகர் கேட்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கங்கிறாரு நிதிஷ். எந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்குறவர் ஸ்மெல்லு பார்த்துட்டு மூக்குக்கிட்ட முன்னாடி விசிறிட்டு, ட்ரக்ஸ் எடுத்திருக்கியான்னு கேட்குறாரு. இல்லைப்பான்னு நிதிஷ் சொல்ல, உன் லைஃப்பில் நீ என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சுதாகர் கேட்க, அதான் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு நிதிஷ் சொல்ல, டென்ஷன் ஆகுற சுதாகர், நீ பிசினஸ பார்த்து கிழிக்கிற லட்சணத்தை நான் கேட்கல, இனியா விஷயத்தை நான் கேட்கிறேன். கொஞ்சம் விட்டிருந்தா கோபி இனியாவை கூட்டிட்டு போயிருந்திருப்பாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைங்கிறாரு நிதிஷ். டேய் நீ எதை பத்தி தாண்டா கவலைப்பட்டிருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன் கல்யாணத்தை நடத்தி வச்சோம்னு உனக்கே தெரியும். அந்த பொண்ணும் நீ வேண்டான்னு கிளம்பி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் யாருமே இல்லாம நீ தனியா தான் உட்கார்ந்துகிட்டு இருப்ப. ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம அவ கூட வாழற வழிய பாரு. இல்ல வீணா போகணும்னா சொல்லு, அதுக்கும் நானே ஏற்பாடு பண்றேன். அந்த கருமம் பிடிச்ச பழக்கத்தை விட்டு ஒழிச்சிட்டு நிம்மதியா இருக்க பாரு. டேய் என்னடா பதிலே காணோம் அப்படின்னு சுதாகர் கேட்க, எனக்கு தூக்கம் வருது, நான் கிளம்புறேங்கிறாரு நிதிஷ். முதல்ல ரூமுக்கு போய் இனியா கிட்ட சாரி கேளு அப்படின்னு சுதாகர் சொல்ல, எதுக்கு அப்படின்னு நிதிஷ் பாய்ச்சலா கேட்க, பழைய விஷயத்தை மறைச்சதுக்கு, இப்ப நீ மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுக்கு எல்லாத்துக்கும் சாரி கேளு, இனிமே உருப்படியா இருப்பேன்னு போய் சொல்லு அப்படின்னு சுதாகர் மிரட்டலா சொல்ல, சொல்றேன் சொல்லி தொலைக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து கோவமா போறாரு நிதிஷ். ச்சே இப்படி ஒரு புள்ள அப்படின்னு மகனை கஷ்டமா நினைக்கிறவரு இவரை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கல. மறுநாள் பொழுது விடியுது. வழக்கம் போல ஈஸ்வரி சோஃபால உட்கார்ந்து இருக்க, கிச்சன்ல பாக்யா நின்னுட்டு இருக்காங்க. செலியன் எதையோ படிச்சுட்டு இருக்க, எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. பாட்டி தலைய வச்சு இப்படி மறைச்சிங்கன்னா நான் எப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்னு செலியன் கேட்க, சரி சரி நீயே வையி அப்படின்னு ஈஸ்வரி நகர்ந்துக்க, ஏன் பாட்டி 20 போட்டோவையுமா ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் அப்படின்னு செலியன் கேட்க, ஆமாண்டா அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. ஏன் பாட்டி ஒரு 2-3 வச்சா பத்தாதா அப்படின்னு செலியன் கேட்க, இனியா பிறந்தனால எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும்னு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கிச்சன்ல இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்யா ஏன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. செலியனும் சிரிச்சிட்டு, பாட்டி சொந்தக்காரங்களுக்கு தெரியணும்னு ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, அப்புறம் 2 நாள் கழிச்சு எல்லாரும் கண்ணு வச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு செலியன் சொல்ல, ஆமா இனியாவுக்கு சுத்தி போட சொல்லணும்னு நினைச்சேன், நான் மறந்தே போயிட்டேனே அப்படின்னு சீன் போடுற ஈஸ்வரி பாக்யான்னு கூப்பிட, அவங்க அங்க இருந்துகிட்டு அப்படிங்கிறாங்க. நீ போன் பண்ணி சொல்லிடுறியான்னு கேட்க, சொல்லிடுறேன் அத்தங்கிறாங்க. சரி சரி சரி. ஏண்டா
எல்லாருக்கும் இந்த போட்டோலாம் தெரியும்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி உங்க நம்பர் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த போட்டோஸ் தெரியுங்கிறாரு செழியன். எவ்வளவு நேரத்துக்குன்னு ஈஸ்வரி கேட்க, ஒரு 24 மணி நேரத்துக்கு தெரியும் அப்படின்னு செழியன் சொல்ல, அதுக்குள்ள எல்லாரும் பார்த்துடுவாங்களா அப்படின்னு ஈஸ்வரி சந்தேகமா கேட்க, நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றீங்களான்னு செழியன் கேட்க, இது கூட நல்ல யோசனை தான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சும்மா ஜோக் பண்ணேங்கிறாரு செழியன். சரி கொடு அப்படின்னு ஈஸ்வரி மொபைலை கையில வாங்கி பார்க்க, கோபி அப்படியே தளர்வா நடந்து வர்றாரு. கோபி வா வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மொபைலை பக்கத்துல வச்சிடுறாங்க. கோபி அமைதிப்படை அமாவாசை மாதிரி நுனி சேர்ல உட்கார, அப்பா உங்க அம்மா அட்டகாசம் தாங்க முடியலங்கிறாரு செழியன். இனியா பர்த்டே பார்ட்டியில எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாட்டி ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு செழியன் சொல்ல, தோத்து போன கேண்டிடேட் மாதிரி முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு கோபி. நீ ஏண்டா இப்படி இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இல்லையே எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கோபி கேட்க, கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு, ஏன் ராத்திரி சரியா தூங்கலையா? நான் கூட சுத்தமா தூங்கவே இல்லை, ஏன்னு கேளுங்கிறாங்க ஈஸ்வரி. ஏன் தூங்கலன்னு கோபி பொறுப்பா கேட்க, சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரலடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போதே கடமை தவறாத பாக்யா காஃபியை கொண்டு வந்து நீட்டுறாங்க. செடியா எடுத்துக்கங்க அத்தன்னு சொல்ல, ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்படியே கோபியை பார்த்துக்கிட்டு நிக்க, எப்பேற்பட்ட குடும்பத்துக்கு இனியா கல்யாணமாகி போயிருக்கா, அவளை தங்க தட்டுல வச்சு எல்லாரும் தாங்குறாங்க. வீட்டுக்கு வந்த மருமக பிறந்தனால யாராச்சும் இவ்வளவு பெருசா கொண்டாடுவாங்களா? கேக் என்ன, சாப்பாடு என்ன, கிஃப்ட் என்ன, இப்படி என்னன்னு அடுக்கிக்கிட்டே போற ஈஸ்வரி. ஏண்டா எல்லாத்துக்கும் நிறைய பணம் செலவு பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப எக்ஸைட்டடோட கேட்டுக்கிட்டு இருக்க, கோபி அமைதியா வேற பக்கம் பாக்குறாரு. உடனே பாக்யாவோட எக்ஸ்ரே கண்ணு, ஏன் இவர் இப்படி இருக்காரு, என்ன பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிக்குது. இனியாவுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காதுடா. இனியா ஒரு அதிர்ஷ்டக்காரி தான். என்ன கோபி நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ஜால்ராவை கூப்பிடுற ஈஸ்வரி இனியாவை ராணி மாதிரி நடத்துறாங்க. அவ அந்த படிக்கட்டுல இறங்கி வந்ததை பார்க்கணுமே. டேய் செழியா, அந்த வீடியோவை ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கல அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷத்தோட கேட்க, வச்சிருக்கேனே, அதுல இருக்குங்கிறாரு செழியன். எனக்கு மனசு நிறைஞ்சிருக்குடா, நீ பண்ணினதுலயே ஒரு நல்ல விஷயம் இனியாவுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணினதுதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத பண்ணாமலே இருந்திருக்கலாமா அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாரு கோபி. 3 பேரோட முகமும் தனித்தனியா மைதா மாவுல முக்கி எடுத்த மாதிரி இருக்கு. என்னடா சொல்ற, என்ன பண்ணாம இருந்திருக்கலாம், இனியாவோட கல்யாணமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க ஆன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு கோபி. சுதாரிச்சுக்கிட்டு, இல்ல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு சொல்ல வந்த, அது அப்படியே தவறா வந்துருச்சு. இனியா சொன்னால மேல படிக்கணும், நிறைய படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு அவளுக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. அத நான் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒளரி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்காரு. ஆனா பாக்யா கண்ணிமைக்காம கோபியவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ அது எதுக்கு இப்ப திடீர்னு உனக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இல்லம்மா ஒரு ஃப்ளோல அப்படியே வந்துருச்சு அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. இவர் எதுக்காக இப்படி பேசுறாருன்னு பாக்யா கண்ணை கொஞ்சம் கீழே தாழ்த்தி யோசிக்கிறாங்க. அவ ஆசைப்பட்ட மாதிரி இப்ப வேலைக்கு போக தானே செய்யறா. மேற்கொண்டு படிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வீட்டுல படிக்க வைப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னடா வேணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பதில் சொல்ல முடியாம கண்ணை படபடன்னு அடிச்சு அந்த பக்கமா இந்த பக்கமா பாக்குறாரு கோபி. பாக்யா அப்படியே செல மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க, கரெக்டு தாம்மா, கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு கோபி சொல்ல, ஈன்னு இழிக்கிற ஈஸ்வரி, இனியா வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, இனிமே அவளை நினைச்சு நாம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு ஏதோ இனியாவை தூக்கி தோல்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி ஈஸ்வரி சொல்றாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு, உன்னோட அத்தை தான் கூப்பிடுறா, இனியாவோட போட்டோவை பார்த்திருப்பா போல இருக்கு, அத பத்தி பேசுறதுக்கு தான் கூப்பிடுறா, இரு நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ஈஸ்வரி கால் ஆன் பண்ணி காதுல வச்சு, சொர்ணம் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்க ரூம்குள்ள போறாங்க. கோபி அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்கார்ந்து இருக்க, பாக்யாவும் அதே பொசிஷன்ல நின்னுட்டு இருக்க. அப்பா
பாட்டி இன்னைக்கு முழுக்க இதே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பாங்க, ஃபோனு கையுமா தான் இருப்பாங்க பாருங்க அப்படிங்கிற செழியன். சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், அங்கிருந்து எழுந்திருக்கிறாரு. வரேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் மேலே போயிட கோபி கிட்ட வர்ற பாக்யா இனியாவுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அப்பதான் அவங்க முதல்ல பேசின மாதிரி அப்படியே திடுக்கிட்டு எழுந்திருக்கிற கோபி, இல்லையே, ஏன் பாக்யா அப்படி கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை நேத்து நாங்க கிளம்பும் போது அவ முகமே சரியில்லை, திரும்ப திரும்ப எல்லாரையுமே இருக்க சொன்னா, அப்புறம் உங்க கூட எங்கேயோ வெளியே போனதா வேற எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா அப்படின்னு பாக்யா சொல்ல, கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பாக்யா, நான் ரெகுலரா எவ்ரி இயர் அவளோட பர்த்டேக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிட்டு போவேன்ல, அதுக்காக தான் ஞாபகப்படுத்தி என்னை கூட்டிட்டு போனா அப்படின்னு கோபி சொல்ல, வேற எதுவும் இல்லைன்னு கேக்குறாங்க பாக்யா. இல்ல வேற ஒன்றும் இல்லை, வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு கோபி தடுமாற, அப்புறம் எதுக்கு இப்போ இனியாவுக்கு இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு பாக்யா பாயிண்ட பிடிச்சு கேட்டுட புதுசா இன்னொரு அதிர்ச்சியை காட்டுறாரு கோபி. இனியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தா அது எனக்கும் தெரியணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, இல்ல பாக்யா, இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க உண்மையதான் சொல்றீங்களா அப்படின்னு பாக்யா அழுத்தி கேட்க, ஆமா ஆமா, நான் எதுக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன் அப்படிங்கிற கோபி அதிர்ச்சியை மறைச்சுக்கிட்டு நிக்க அப்படியே ரோபோட் மாதிரி தட்டை எடுத்துக்கிட்டு திரும்பி போற பாக்யாவை இப்பதான் முதலா கூப்பிடுற மாதிரி பாக்யான்னு கூப்பிடுறாரு. ரூம்ல நிதிஷ் பெட்ல படுத்துட்டு இருக்க இனியா ஸ்டட்டை மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க மொபைல் ரிங் ஆக நிதிஷும் டிஸ்டர்ப் ஆகி முழிச்சு பாக்குறாரு. கால் ஆன் பண்ணி, சொல்லுங்க, எந்த இடத்துல மீட்டிங்? ஆஃப்டர்நூன் மேலன்னா ஓகே, இங்க இருக்க அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுவேன், இன்னொரு 45 மினிட்ஸ் தான், நான் ஆஃபீஸ் வந்துடுவேன். ஓகே பையன்னு போனை வைக்கிறாங்க இனியா. இதை கேட்டுக்கிட்டே கண்ணை தேய்ச்சிட்டு படுத்திருக்க நிதிஷ் இனியா பேக் எடுத்துட்டு கிளம்ப ஒரு நிமிஷங்கிறாரு. இனியா நின்று அவரையே பார்த்துட்டு இருக்க கட்டில விட்டு இறங்கி ஒரு கிஃப்டை கையில எடுத்து, நேத்தே உனக்கு கொடுக்கணும்னு வாங்கினேன், கொடுக்க மறந்துட்டேன், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு அவர் நீட்ட இனியா அதை வாங்கிக்கிறாங்க. நிதிஷ் அங்கிருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிட வாங்கின கிஃப்டை இனியா கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிரால வச்சுட்டு கீழே வர்றாங்க. அங்க காஃபி குடிச்சிட்டு இருக்க சுதாகர், ஹாய் இனியா, குட் மார்னிங்கிறாரு. குட் மார்னிங் அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல சந்திரிகா முகத்தை வேற பக்கம் திருப்பிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு சுதாகர் ஸ்மைலிங்கோட கேட்க, அப்படின்னு இனியா தலையாட்ட, நிதிஷ் எழுந்துட்டானான்னு கேட்கிறாரு சுதாகர். எழுந்துட்டாரு அப்படின்னு இனியா சொல்ல, நிதிஷ் நேத்து நைட்டே உனக்கு ஏதோ பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், கொடுத்தானான்னு சுதாகர் கேட்க, கொடுத்தாருங்க அங்கிள் அப்படின்னு இனியா சொல்ல, வெரி குட், உனக்கு அந்த கிஃப்ட் பிடிச்சிருந்ததான்னு கேட்கிறாரு சுதாகர். உனக்காகவே அவன் அந்த கிஃப்டை ஸ்பெஷலா ரெடி பண்ணி இருந்தான் அப்படின்னு சுதாகர் அள்ளி விட்டுட்டு இருக்க, எதுக்கு இந்த பில்டப் எல்லாங்கிற மாதிரி பாக்குறாங்க சந்திரிகா. ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க இனியா. சரிமாங்கிறாரு சுதாகர். அப்போ கோபி அங்க வர, டாடி அப்படின்னு இனியா ஆச்சரியமா சொல்ல, வாங்க சம்பந்தி, வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரிசீவ் பண்றாரு சுதாகர். வாங்க உட்காருங்க, நீங்க வந்து உட்காருங்க, சந்திரிகா நீ போய் காஃபி கொண்டு வா அப்படின்னு சுதாகர் சொல்ல, இல்ல நான் சாப்பிட்டு வந்துட்டேங்கிறாரு கோபி. இனியா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்பலாமா அப்படின்னு கோபி கேட்க, கிளம்பலாம் டாடின்னு தலையாடுறாங்க இனியா. என்ன சம்பந்தி, நீங்க இனியாவை டிராப் பண்ணவா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்க அப்படின்னு சுதாகர் கேட்க, இல்ல பக்கத்துல ஒரு பர்சனல் ஒர்க் இருந்தது, சரி அதான் இனியாவை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அவ ஆபீஸ்ல டிராப் பண்ணலான்னு நினைச்சேன், அதான் வந்தேங்கிறாரு கோபி. உண்மையை சொல்லுங்க, நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இனியா எப்படி இருக்கான்னு பார்க்க தானே வந்தீங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் நானும் இனியாவும் பேசணும், இனிமே எந்த பிரச்சனையும் வராது, இனியா சந்தோஷமா இருப்பான்னு நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீங்க இனியாவை பத்தி கவலைப்படுறத விட்டுடுங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இனியாவை பார்க்க வரணுங்கிற அவசியமே இல்ல, இங்க அத்தனை கார் இருக்கு, டிரைவர்ஸ் இருக்காங்க, இனியா கை காட்டுற கார்ல ஏறி அவ ஆபீஸ் போலாம், இருந்தாலும் நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சுதாகர் நீளமா பேச, இனியா போலாங்கிறாரு கோபி. இனியா சரின்னு தலையாட்டிட்டு கிளம்ப நிதிஷ் கீழே இறங்கி வர்றாரு. அதோ நிதிஷ் வந்துட்டான், அவனே டிராப் பண்ணுவான் அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபி திரும்பி நிதிஷையே பார்த்துட்டு இருக்காரு. நிதிஷ் சுதாகரை பார்த்து, அப்பா நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாரு. குட் மார்னிங்னு கோபி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற நிதிஷ், அம்மா நான் போயிட்டு வரேங்கிறாரு. போயிட்டு வாப்பா நான் உங்க அம்மா சொல்ல நிதிஷ் அவர் பாட்டுக்கு வெளியே போறாரு. உடனே சமாளிக்கிற சுதாகர், அவன் அப்படிதான், ஜிம்முக்கு போகும்போது அவன் கண்ணுக்கு யாரும் தெரிய மாட்டாங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, அப்படின்னு லைட்டா தலையாட்டுற கோபி இனியான்னு கூப்பிட, டாடி நாம போகலாங்கிறாங்க இனியா. அவங்க கிளம்பினதும் சந்திரிகாவை சுதாகர் பார்க்க,
பொண்ணை ஏதாவது கொடுமைப்படுத்துறோமான்னு பார்க்க வந்திருக்காருங்க அப்படின்னு சந்திரிகா சொல்ல, அவர் வந்ததெல்லாம் இருக்கட்டும், வந்தவருக்கு உன் பையன் ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டானா அப்படின்னு சுதாகர் கேட்க, யாரை எங்க வைக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியுது, அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தா போதும் அப்படின்னு சந்திரிகா வெடுக்குன்னு சொல்ல, நீ இப்படி சப்போர்ட் பண்ணி தான் நிதிஷ் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கான் அப்படின்னு சுதாகர் சொல்ல, காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சந்திரிகா திரும்ப ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நிக்கிறாரு சுதாகர். ச்சே அப்படின்னு வெறுப்போடு சொல்லிட்டு நிக்கிறாரு. கோபி வண்டியை நிறுத்திட்டு சீட் பெல்ட்டை கழட்ட, இனியாவும் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு, நிஜமாவே இந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்தீங்களா டேடின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். இனியாமா, நேத்தெல்லாம் உன்னை நினைச்சு எனக்கு தூக்கமே வரலடா. உன் அப்பன்னா நானே உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டேனே. என் நெஞ்சு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு, மனசாட்சி அப்படியே போட்டு கொல்லுது அப்படின்னு கோபி அழ, டாடி நீங்க வேணும்னு எதுவுமே பண்ணல டாடி, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதானே பண்ணினீங்க, கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இனியா சொல்ல, அம்மா சாரிடா செல்லங்கிறாரு கோபி. பரவாயில்ல டாடி, நீங்க அம்மா கிட்டேயோ பாட்டி கிட்டேயோ எதுவும் சொல்லல அப்படின்னு இனியா கேட்க, இல்ல அதை பத்தி எதுவும் பேசிக்கலங்கிறாரு கோபி. சொல்லிடாதீங்க டாடி அப்படின்னு இனியா சொல்ல, சரிம்மா இல்லம்மாங்கிறாரு கோபி. இங்க பார், இப்ப கூட எதுவும் ஒன்னும் கெட்டு போகல, இதோ பாரு, இப்ப கூட உனக்கு அங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா பிடிக்கலன்னா சொல்லு, வா நம்ம வீட்டுக்கு வந்துடலாம், ஏன் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு கோபி சொல்ல, இனியா அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.